ஹாய் ஹலோ கைஸ் நம்ம சிங்கப்பெண்ணை சீரியலில் என்னென்ன சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்க போகுதுன்ட்டு இந்த ஒரு குட்டி ப்ரோமோவாக பார்க்க போகிறேங்க. என்னென்ன சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்க போகுதுன்னா இந்த ஒரு சமயத்தில் முக்கியமாக பார்த்தினாக்கா நம்ம அன்பு பார்த்தீங்கன்னா நம்ம ஆனந்தி கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறோங்க. வீடியோ கால் லைக் போட்டுக்கோங்க. அது மட்டும் இல்லைங்க, நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் வந்தீங்கன்னா நம்ம சேனலே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். என்னாச்சு அப்படின்னு பார்த்தினாக்கா இப்போ நம்ம மகேஷ் எப்படியாச்சும் நம்ம ஆனந்தியை நம்ம கல்யாணம் பண்ணிக்கணும், அவளை யாருக்காகவும் விட்டு கொடுக்கக்கூடாது, அவள் கட்டினா என்ன மட்டும் தான் தாலி கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன மட்டும் தான் கல்யாணம் பண்ணிக்கணும், நான் தான் தாலி கட்டணும்னு சொல்லி அந்த இடத்துல நம்ம மகேஷை பார்த்தோன்னாக்கா ஒரு முடிவு எடுத்து வச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லைங்க, அவருமே பார்த்தோன்னா நம்ம அன்பு பார்த்தோன்னா அந்த இடத்துல அடிச்சு போட்டு நிறைய விஷயத்த பண்ணிட்டார் இல்லைங்களா. அதனால அந்த நேரத்தில் நம்ம ஆனந்தி பார்த்தோன்னாக்கா இதெல்லாம் பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாமல் இதுக்கப்புறமா நம்ம பொறுமையாக இருந்தால் எந்த ஒரு நல்ல விஷயமும் நடக்காது. நாம் என்ன பண்ணணும், இப்போ நேயத்தை தட்டி கேட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே என்ன பண்ணாங்க, நம்ம ஆனந்தி முடிஞ்ச அளவுக்கு நம்ம மகேஷை தடுத்து பார்த்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா ஆக்ஷன்லேயே இறங்கிட்டாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். நம்ம மகேஷ் என்ன பண்ணார், ஒரு கட்டத்துக்கு மேலே நம்பிக்கை துரோகி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம அன்பு அடிக்க ஆரம்பித்தாங்களா. நம்ம அன்பு என்ன பண்ணியிருப்பாரு, எதுவுமே பேசாமல் சைலண்ட்டாக தான் இருப்பாங்க. ஏன்னா நம்ம பண்ணது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாம் யாருக்காகன்னு பார்த்தா நம்ம ஆனந்திக்காக எவ்வளோ விஷயத்த பண்ணுறோமே அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருப்பாங்க. அங்கே நம்ம ஆனந்தி என்ன பண்ணாங்கனாக்கா, என்னோட அன்பு என்ன தைரியம் தான் என் கண் முன்னாடி அடிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற ஒரு கட்டையை எடுத்து நம்ம மகேஷ் மண்டையை பொழந்துடுறாங்க. ஏன்னா இப்போ நீ என்னதான் என்ன லவ் பண்ணாலையும் எனக்கு ஒரு துளி கூட உன்னை பிடிக்கவே கிடையாது. எனக்கு முழுக்க முழுக்க பிடிச்சது யாருன்னா என்னோட புருஷனாக போகிற அன்பு, இவன் மட்டும்தான் எனக்கு எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆனந்தியை அந்த இடத்துல இந்த ஒரு முடிவை எடுத்திருப்பாங்க. அவங்க இந்த முடிவு எடுத்தது எந்த ஒரு தப்பும் இல்லை. நம்ம மகேஷை அடித்தது தப்பா சரியா அப்படின்றத மட்டும் கமெண்ட்ல கமெண்ட் பண்ணிடுங்க. ஏன்னு பார்த்தினாக்கா அந்த இடத்துலையுமே நம்ம ஆனந்தி என்ன பண்ணியிருப்பாங்க, ட்ரூவாகவும் அது மட்டும் இல்லாமல் நம்ம அன்பும் ட்ரூவாக லவ் பண்ணியிருப்பாங்க. ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு லவ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் எக்கு தப்பாக பார்த்தினாக்கா இந்த மகேஷோட குழந்தையுமே நம்ம ஆனந்தியை வயிற்றுல சுமந்துட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் தெரியாமல் இப்போ என்ன பண்ணாங்கனாக்கா நம்ம மகேஷே கட்டையால் மண்டையை பொழந்துடுறாங்க. அங்கே நம்ம மகேஷ் பார்த்தோன்னாக்கா பயங்கரமான ஷாக் ஆயிடுறாங்க. ஏன்னா நம்ம இவ்வளோ லவ் பண்ணிட்டு இருக்கோம், இவனாடானா அவனுக்காக நம்மளை பிடிச்சி அடிச்சிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற வேலை செய்கிற ஒவ்வொருத்தரும் சரி எல்லாருமே வாயடிச்சு போய் தான் நின்றுட்டு இருக்காங்க. என்னடா நம்ம ஆனந்தி இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நம்ம ஆனந்தி பண்ணது ரொம்பவும் சரியான விஷயம் தான். ஏன்னா நம்ம மகேஷ் அந்த இடத்துல பார்த்தோன்னாக்கா கெஞ்சி கூத்தாடி இதுன்னு தான் பரவாயில்ல, அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு புரிய வச்சிருந்தா பரவாயில்ல. ஆனால் நம்ம மகேஷ் நம்ம அன்பு அடிச்சு தான் அந்த இடத்துல நம்ம ஆனந்திக்கு செம்ம கோவம் வந்துருச்சு. உன்னால் மட்டும்தான் கோவப்பட முடியுமா, என்னாலே கோவப்பட முடியும், என்னோட உரிமை இல்லாமல் என்னோட முடிவு இல்லாமல் நீ எப்படி பார்த்தோன்னாக்கா இந்த முடிவை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஆனந்தி இந்த ஒரு விஷயத்த பண்ணியிருப்பாங்க. அங்கே இருக்கிற ஒவ்வொருத்தருமே பயங்கரமான ஷாக்காக தான் ஆகிட்டு இருப்பாங்க. சரி நம்ம ஆனந்தி பார்த்தோன்னாக்கா இந்த ஒரு டைமில் இந்த ஒரு சுச்சுவேஷனில் நம்ம மகேஷை அடித்தது தப்பா சரியானது சொல்லிட்டு வீடியோக்கு லைக் போட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.